சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, குழந்தைகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தைக்கும் சிந்தனைக்கும் உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மரியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் உங்களை நண்பர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகம் செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். யோவான் நற்செய்தி பிரிவு 6:41 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு தானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனே இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈத்தாவொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்பது பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். வாழ்வு தரும் உணவு தானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு தானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, கடவுள் ஏழை மனிதனுக்கு பசியாக இருப்பவனுக்கு தோன்றுவதாக இருந்தால் உணவின் வடிவில் தான் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மைய சிந்தனையாக வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு என்று சொல்லக்கூடிய மைய சிந்தனை எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாழ்வு என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் வாய் என்று சொல்கின்ற முதல் எழுத்து இருக்கிறார். அந்த முதல் எழுத்தோடு இரண்டாவது எழுத்தை சேர்த்தால் வாழ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருகிறது. மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தால் வாழ்வு என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருவதை பார்க்கிறோம். எனவே வாழ்வு என்று சொல்லக்கூடியதில் காணக்கூடிய அர்த்தங்கள் பலவாக இருக்கின்றன. வா, வாழ், வாழ்வு. வாய் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பழைய பாட்டின் காலத்தில் இந்த சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஆபிரகாமை வாய் என்று அழைத்தார், மோசையை வாய் என்று அழைத்தார், இறைவாக்கினர்களை வாய் என்று அழைத்தார். எனவே வாய் என்று சொல்லக்கூடியது அழைத்தலுடைய சொல்லாக இருப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். எனவே வா வா என்று சொல்லக்கூடியது. இந்த உலகமானது வாழ்வு இழந்து இருக்கிறது, அதற்கு நீ வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றால் நீ வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் கடவுள். இதைத்தான் நான் பல நேரங்களிலே இந்த பகுதியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எனக்கு வந்த ஒரு சிந்தனையாக இருக்கிறது. வா என்று சொல்லக்கூடிய அழைத்தல். ஆபிரகாமை அழைத்தது போல, ஈசாக்கை அழைத்தது போல, மோசை அழைத்தது போல,
இறைவாக்கினர்களை அழைத்தது போல நம்மையும் அழைக்கின்றார். எனவே வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய சதையை பிச்சு பிடுங்கி எடுத்து சாப்பிட வேண்டும் என்பது அல்ல, கேனிபலிசம் அல்ல. மாறாக வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகின்ற பொழுது நான் என்னுடைய தந்தையினுடைய அழைத்தலை ஏற்று நான் வந்துள்ளேன். இரண்டாவதாக வாழ் என்று சொல்லக்கூடியது, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியது. வாழ், இறைவாக்கினர்கள் அழைத்தலை பெற்றார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்ந்து காட்டினார்கள். மோசே அழைத்த பொழுது அவர் வந்தார், வாழ்ந்து காட்டினார், வழி நடத்தினார், கற்றுக் கொடுத்தார், மக்களை திருத்தினார், மக்களை வழி நடத்தி கானான் தேசத்திற்கு இட்டுச் செல்கின்ற வழியிலே அவர்களோடு பயணித்தார். உடன் பயணிக்கின்ற வாழ்வுக்கான அழைத்தல் தான் வாழ் என்று சொல்லக்கூடியது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வாழ்வு கொடுக்கின்ற உணவு நான் தான் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக வாழ்வு. வாழ்வு என்றால் வாழ்க்கை. வாழ்வினுடைய அர்த்தங்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் அழைத்துக் கொள்ளுகின்றார். எனவே ஆபிரகாமை போன்று பெரிய செல்வந்தராக நாம் வாழ வேண்டும் என்பது அல்ல. செல்வந்தராக இருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த ஒரே மகனை கொடுக்கின்ற அளவிற்கு அவர் கடவுள் மேல் அன்பு கொண்டிருந்தார், விசுவாசம் கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே தான் வா என்று அழைத்தவுடன் திரும்பி பார்க்காமல், சுற்றுமுற்றும் பார்க்காமல், மற்றவிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்காமல், ஆலோசித்து கொண்டிருக்கிறார், இதோ அடியேன் வருகிறேன் என்று சொல்கிறார். அதுபோன்றுதான் அன்னை கன்னிமரியாளும் மீட்புக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வா என்று அழைக்கின்ற பொழுது வருகின்றார். எனவே அழைத்தலை ஏற்றுக்கொள்தல் தான் வாழ்வு தரும் உணவாக மாறுவதற்கான முதல் படியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை வாழ்வதற்கான ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அப்பங்களை கொண்டு வயிறார உண்ண கொடுக்கிறார். எனவே அவர்கள் உண்ணுகின்ற உணவை பற்றி தான் அதிகம் சிந்தித்து கொண்டிருந்தார். வயிற்றை நிரப்புகின்ற, பசியை போக்குகின்ற உணவை பற்றி தான் அதிகம் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அதிகமாக சிந்திக்கவில்லை. ஏப்ரஹாம் மேஸ்லோ என்று சொல்லக்கூடிய சமூக இயலார் சொல்வார், உணவு, உடை, உறைவிடம் அனைவருக்கும் அடிப்படையான ஒன்று. ஆனால் அதை தாண்டி செல்கின்ற பொழுது பாதுகாப்பு உணர்வு, கல்வி உணர்வு, வாழ்வை உணர்ந்து கொள்வதற்கான உணர்வு, வாழ்வை ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நாம் நம்மை உணர்ந்து கொள்ளுதல், உலகத்தை உணர்ந்து கொள்ளுதல், வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுதல், அதை கற்றுக் கொடுத்தல் என்பதுதான் வாழ்வு என்பதிலே அடங்கி இருக்கிறது. வாழ்வு. கேரளத்தில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு, வயநாட்டிலே வெள்ளப்பெருக்கு, ஏகப்பட்ட மக்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக பணமாக, பொருளாக, உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். DYFI என்று சொல்லுகின்ற இளைஞர்களுடைய அணியானது உணவு சமைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள் இதை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எனவே அதனுடைய மத்தியில் ராகுல் காந்தியும் சென்று அந்த மக்களை சந்தித்தார். ஆனால் பிரதமர் இன்றும் செல்லவில்லை. இது அரசியலாக இருக்கிறது. எனவே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்ற பொழுது வருந்துகின்ற மக்கள் உடன் இருத்தல், அவர்களை சென்று சந்தித்தல், அவர்களை பார்வையிடுதல், ஆறுதல் சொல்லுதல், அவர்களோடு சுக துக்கங்களை கலந்து கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல் தான் வாழ்வு தருதல் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியர்களோடு பழகினார், ஏழைகளோடு இருந்தார், நோயிற்றவர்களுக்கு நலமளிக்கின்றார். எனவே அவருடைய வாழ்க்கை அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு வாழ்வாக இருந்திருக்கிறது. எனவே தான் வாழ்வு என்று சொல்லக்கூடிய 3 அர்த்தங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். அதுபோன்றுதான் இறைவாக்கினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இறைவாக்கினர்கள் அழைப்பை ஏற்ற பொழுது திகிலுற்றார்கள், பயமுற்றார்கள், அதிர்ச்சியுற்றார்கள். ஆனால் வந்து வாழத் தொடங்கிய பொழுது அதிலே அவர்கள் கடவுளோடு இரண்டர கலந்து விடுகிறார்கள். எனவே சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகின்ற பொழுது பசியை ஆற்றுகின்ற உணவு அல்ல, அது மட்டுமல்ல, மாறாக வாழ்வை உணரச் செய்கின்ற ஒரு உணவாக, வாழ்வை உணரச் செய்கின்ற ஒரு வாழ்வாக, லட்சிய பயணமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தான் நம்முடைய நாட்டிலும் நிறைய தியாகிகளை பார்க்கிறோம். அண்ணல் காந்தியடிகளை சொல்லுகிறோம், அன்னை தெரசாலை சொல்லுகிறோம், காமராஜரை சொல்லுகின்றோம், வள்ளலாரை சொல்லுகின்றோம், பட்டினத்தாரை சொல்லுகின்றோம், பெரியாரை சொல்லுகின்றோம், நிறைய பேரை சொல்லுகின்றோம். இவர்களெல்லாம் தங்களுக்குள் இருந்த அழைத்தலை உணர்ந்த பொழுது அவர்கள் சமுதாயத்திற்காக சிந்திக்க தொடங்கினார்கள். காமராஜரை பொறுத்த மட்டில் அவர் அருமையாக உணவு கொடுத்தார்.
பசியோடு இருந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தார். உணவு கொடுத்து பசி ஆற்றிய பிறகு படிப்பை கொடுத்தார், கல்வியை கொடுத்தார். இரண்டும் மிக மிக முக்கியமான ஒன்றாகிறது. ஏன்னா பசியானது ஆற்றப்படுகிறது, மனதிலே ஏற்படுகின்ற அந்த இருள் நீங்குகின்றது கல்வியை கற்கின்ற பொழுது. ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறார். அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார். கற்பிய ஒன்று சேர் போராடு என்று சொன்னார். கற்பிய ஒன்று சேர் போராடு என்று சொன்னார். வாழ்வை ஒரு போராட்டமாக பார்க்கின்றார். வாழ்வு என்பது எளிதான ஒன்று அல்ல. எல்லோருக்கும் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்று சொல்லுகின்ற செய்தியை அம்பேத்கர் சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் பெரியார் இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமாக திருத்தமாக பலரும் வருந்தத்தக்க விதத்தில் அடிமைப்படுத்துகின்ற சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். எனவே இந்த சாதிய கட்டமைப்புகளை கொண்டு செல்லுகின்ற மனிதன் அவன் வணங்குகின்ற கடவுள் இல்லை என்று சொன்னார். சாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி அதை கொண்டு செல்ல முயற்சிக்கின்ற அதற்கு துணை போகின்ற கடவுளினே பெயர் இல்லை என்று சொன்னார். கடவுள் இல்லை என்று சொன்னார். எனவேதான் மனிதனை மதி, கடவுளை மற என்று சொன்னார். கடவுளை மறந்துவிடு. பசி ஆற்ற முடியாத கடவுள் நமக்கு எதற்கு? ஆலயத்தில் கூடி வருகிறோம், எதற்காக கூடி வருகிறோம் என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னார். வாலி சொல்லுவார், கவிஞர் வாலி. ஆலயத்தில் எதற்காக வருகிறோம்? சாமியை பார்க்க வர்றோம், மாமியை பார்க்கத்தானே வர்றோம் அப்படின்னு சொல்லி கேலியாக கிண்டலாக சொல்லுவார். எனவே ஆலயத்தில் ஆண்டவனை தொழுகிறோம், அயலான் பசியாக இருக்கின்ற பொழுது அவனை கண்டுகொள்வதில்லை. என்றும் நாம் நம்முடைய இடங்களில் பெரிய பெரிய விழாக்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். வயநாட்டில் நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பல இறந்து போய் விடுகிறார்கள், வாழ்வையே இழந்து விட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உதவுவதுதான் வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்கிறார். அதுதான் வாழ்வு தரும் உணவு. அவன்தான் கடவுளாக இருக்கின்றான். பாலஸ்தீனத்திலே குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஏகப்பட்ட மக்களை சுட்டு கொன்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவம். எனவே அதனுடைய மத்தியில் தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து செல்லுகின்ற பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், இவர்கள்தான் வாழ்வு தரும் உணவு. இன்றைய வாழ்வு தரும் உணவு. ஒரு குடும்பத்தை கரையேற்றுவதற்காக தாயும் தந்தையும் பாடுபட்டு உழைத்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, படிப்பு கொடுத்து, மருத்துவம் கொடுத்து அவர்களை ஆளாக்குகிறார்கள். தங்களுடைய வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு. ஸ்டான் சுவாமி அந்த ஏழை பழங்குடியின மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து வாழ்வு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர்களோடு சென்று உடன் இருக்கிறார். ஜெயிலிலே தள்ளப்படுகிறார், கொல்லப்படுகிறார். வாழ்வு தருகின்ற உணவாக அந்த இடத்துல இருந்த மக்கள் அவரை கண்டுகொண்டார்கள். இவர் வாழ்வு தந்தவர், எங்களுக்கு வாழ்வு தந்தவர். கடந்த வாரத்தில் நான் குறிப்பிட்டது போன்று ஜான் பென்னிக்விக் வாழ்வு கொடுத்த, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வாழ்வு கொடுத்து. எனவே தான் இயேசு சொல்ல, என்னுடைய சதையை உண்டு, என்னுடைய வாழ்வை கண்டு, என்னுடைய லட்சியங்களை நினைத்து, என்னுடைய லட்சியங்களை அறிந்து புரிந்து தெரிந்து வாழ வேண்டும். அவ்வளவுதான் வாழ்வு தரும் உணவு தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்வு தருகின்ற அடிச்சுவடுகளிலே பின்பற்றி செல்வோம், வாழ்வை கண்டுகொள்வோம், வாழ்வை வசந்தமாக்குவோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆமென். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உணவு தானே என்று நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்து எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சமூகத்திலே மாற்றங்கள், சமூகத்திலே வாழ்வை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உழைத்தார், போராடினார், சாவை ஏற்றுக்கொண்டார். அதுபோன்று நாங்களும் பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலே இருக்கின்றோம். எங்களை ஆசுவைத்தருளும். நாங்கள் பிறருடைய வாழ்வுக்கு உணவாக, ஊற்றாக, வழியாக, வாழ்வாக, உப்பாக இருந்து வாழ வேண்டிய ஆற்றலை மருளையும் என்றும் என்றும் தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.